H1B விசா கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே என்று அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. ஏற்கனவே H1B விசா பெற்றவர்களுக்கு கட்டண உயர்வு கிடையாது என்றும் புதிதாக விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளது. H1B விசா பெற்றவர்கள் உடனே அமெரிக்கா திரும்ப அமேசான் நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. விசா கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அமேசான் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவுக்கு கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதற்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. பரஸ்பர நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் விரைவில் சரி செய்வார்கள் என்று நம்புவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. H1B விசா புதிய கட்டுப்பாடு விவகாரத்தில் அமெரிக்காவில் உதவி தேவைப்படும் இந்தியர்களுக்கு உதவி எண்களை இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அவசர தேவைக்கு அமெரிக்காவில் உள்ள தூதரகத்தை அழைக்கலாம் என்று கூறியுள்ளது. H1B விசா கட்டணம் உயர்த்தப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமரின் மௌனத்தால் இளைஞர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. GST வரி சீர்திருத்தம் மூலம் 375 பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டுள்ளது. வரி குறைப்பு என்பது சீர்திருத்தம் அல்ல, புரட்சி என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். GST வரி சீர்திருத்தத்தின் எதிரொலியாக ரயில்களில் விற்கப்படும் குடிநீர் பாட்டில்களின் விலை ₹1 குறைக்கப்பட்டுள்ளது. IRCTC-யால் விற்பனை செய்யப்படும் இதர நிறுவனங்களின் குடிநீர் பாட்டில்களின் விலையையும் தலா ₹1 குறைப்பதாக ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. ரயிலில் மது அருந்தினால் சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ரயில்வே போலீசார் எச்சரித்துள்ளனர். சக பயணிகளுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்களின் குறைகள், புகார்களை விரைவாக நிவர்த்தி செய்ய சென்னை குடிநீர் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படும் புகார்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட புவியியல் தகவல் அமைப்பின் மூலம் கணினி வழியாக பெறப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளங்களை நிறுவுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதன் மூலம் 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிப் முதல் ஷிப் வரை அனைத்தையும் இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் பாவ்நகரில் நடைபெற்று வரும் கடலிலிருந்து செழிப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் முக்கிய எதிரி பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் எனவும் கூறினார். ஆசிரியர்கள் தங்களை அப்கிரேட் செய்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாணவர்களுக்கு சமூக ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த 4 ஆண்டுகளில் 1010 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ₹11.3 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். புதிய முதலீடுகள் மூலம் தமிழகத்தில் 34 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கூட்டணிக்கு மீண்டும் OPS TTV தினகரன் வந்தால் சேர்த்துக் கொள்வோம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கொள்கை அளவில் யாரும் கூட்டணி சேரவில்லை எனவும் அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக நாகை மற்றும் திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரத்யேக பிரச்சார வாகனத்தில் வந்த விஜயை காண குவிந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பிரம்மாண்ட மாலை அணிவித்து விஜய்க்கு வரவேற்பளித்தனர்.
மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காகவே வார இறுதியில் வருவதாக தாவேகா தலைவர் விஜய் விளக்கமளித்தார். மக்களை சந்திக்க கூட எனக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக கூறினார். இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமாக உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டாக பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்காக கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என பல அரசியல் கட்சியினரும் விமர்சித்து வரும் நிலையில் திருவாரூரில் மக்கள் சந்திப்பின் போது பேசிய விஜய் அதற்கு பதிலடி கொடுத்தார். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ. நாகையில் அலையாத்தி காடுகள், கடல்சார் கல்லூரி, காவல்துறை நிபந்தனைகள் குறித்து விஜய் கூறிய தகவல்கள் தவறானது என தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் 2024 பிரதமரின் பேரணிக்கு கூட காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் புதிய கட்சியை தொடங்கியவர், அவர் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் யாருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்பதை கூட அமித்ஷா தான் முடிவு செய்வார் எனவும் கூறினார். நீங்களே சொல்றீங்க புதுசா ஆரம்பிச்ச கட்சி. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புதுசா தொடப்பு வாங்கின தொடப்பம் கொஞ்சம் வேகமா தான் போயிருக்கும், அது தொடப்பம் புது தொடப்பம் தான் கொஞ்சம் வேகமா தான் போயிருக்கும். இன்னும் அடுத்த கட்டம் என்ன போவாங்க தெரியுங்களா? நான் இப்ப சொல்றேன், யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்ற வேட்பாளர் பட்டியல அமித்ஷா தான் டிக் பண்ணி கொடுக்க போறாருன்றதை நீங்களே பார்க்க போறீங்க. அண்ணாவின் கொள்கையை சினிமா மூலம் எடுத்து காட்டியவர் எம்ஜிஆர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். நடிகர்கள் கட்சி தொடங்கிய உடனே கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பதாக தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். இன்னைக்கு இருக்கிற நடிகரை போற அல்ல, வந்த உடனே கட்சி ஆரம்பிச்சோன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா கோட்டைக்கு தான் அப்படி சொல்றேன். அவரெல்லாம் எம்ஜிஆர் அப்படி அல்ல. விஜய் பாஜகவின் பி டீமா என்ற கேள்விக்கு எனக்கு தெரியாது என தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்தார். அதிமுகவில் இருக்கும் அணிகள் போன்று பாஜகவில் இல்லை, பாஜக ஒற்றுமையாக இருக்கிறது எனவும் அவர் கூறினார். கனவுகளை நனவாக்கும் கத்தி மக்கள் நீதி மையம் என கமல்ஹாசன் பேசினார். அந்த கத்தியை அப்படியே விட்டால் துருப்பிடித்து விடும், அதை தினமும் தீட்ட வேண்டும் என்றும் தொண்டர்களிடம் கூறினார். ஆட்சிக்கு வந்தவுடன் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக கொண்டு வருவோம் என ஒரு பொய்யான வாக்குறுதியை முதல்வர் ஸ்டாலின் அளித்ததாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். இன்னும் 6 மாதத்தில் கும்பகோணம் தனி மாவட்டமாக உதயமாகும் என்று உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தில் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் எந்த தேர்தலிலும் போட்டியிடாத 42 கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் பதிவு உரிமம் ரத்தாகியுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் ஆட்டோ போன்ற அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் சென்னை ஒன் மொபைல் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னை பெருநகர பகுதிக்கான 25 ஆண்டுகளுக்கான போக்குவரத்து திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்க உள்ளார். நடப்பாண்டின் கடைசி சூரிய கிரகணம் இன்று இரவு நடக்கும் நிலையில் இந்தியாவில் தென்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இரவு 10:59 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணிக்கு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கில் இன்று காலை 10 மணியளவில் நடைபெறுகிறது. சங்கத்தின் வளர்ச்சி, நடிகர் சங்க கட்டிடத்தின் தற்போதைய நிலவரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி விருது வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் கைதிகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வெனிசுலாவுக்கு அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். கைதிகளை ஏற்க மறுத்தால் கணக்கிட முடியாத விலையை வெனிசுலா கொடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமானப்படை தளத்தை உருவாக்கிய தங்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திருப்பி கொடுக்காவிட்டால் மோசமான சம்பவங்கள் நடக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இங்கிலாந்தின் லண்டன், பிரசல்ஸ், பெர்லின் விமான நிலையங்களில் நடந்த சைபர் தாக்குதலால் விமான போக்குவரத்து சேவை முடங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. காசாவில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசாவில் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் வெளியேறிவிட்டதால் தாங்களும் வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவத்தினர் துண்டு பிரசுரத்தை பறக்கவிட்டு எச்சரிக்கை விடுக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடும் இந்திய படங்களின் பட்டியலில் தனுஷின் குபேரா இடம் பிடித்துள்ளது. அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2, விஷ்ணு மஞ்சுவின் கண்ணப்பா உட்பட தெலுங்கு சினிமாவில் 5 திரைப்படங்கள் போட்டியிட உள்ளன. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இலங்கையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்கதேசம் த்ரில் வெற்றி பெற்றது. 169 ரன்கள் என்ற இலக்கை 19.5வது ஓவரில் எட்டி இலங்கையை வங்கதேசம் வீழ்த்தியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்றில் இன்று இரவு 8 மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மீண்டும் மோத உள்ளன. பாகிஸ்தானின் எதிர்ப்புக்கிடையே ஆன்டி பைக்ராஃப்ட் மீண்டும் நடுவராக செயல்பட உள்ளார். இந்தியாவுடனான ஆசிய கோப்பை போட்டிக்கு முன் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பை பாகிஸ்தான் அணி ரத்து செய்தது. UAE உடனான போட்டியின் போதும் செய்தியாளர்கள் சந்திப்பை புறக்கணித்திருந்த நிலையில் அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா போராடி தோல்வியை தழுவியது. 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 50 பந்துகளில் சதமடித்து அதிவேகமாக சதமடித்தவர் என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா படைத்தார். விராட் கோலி 52 பந்துகளில் சதம் அடித்திருந்த நிலையில் 50 பந்துகளில் சதமடித்து அவரது 12 ஆண்டுகால சாதனையை மந்தனா முறியடித்தார். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவின் அரையிறுதி சுற்றில் மலேசிய ஜோடியை இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை வீழ்த்தியது. இன்று நடைபெறும் இறுதிச் சுற்றில் தென்கொரிய இணையை சாத்விக் சிராக் எதிர்கொள்ள உள்ளனர்.